அன்பிற்கினிய நண்பர்களே, தேர்தல் முடிவுகள் பாராளுமன்ற 2024 தேர்தல் முடிவுகள் முழுவதுமாக வரட்டும் என்றுதான் 2 நாட்கள் நான் காத்திருந்தேன். முழுவதுமாக வந்துவிட்டது. அது தொடர்பான செய்திகளும் விளக்கங்களும், ஏன் வெற்றி, ஏன் தோல்வி, எப்படி வெற்றி, எந்த கட்சிக்கு எந்த சூழ்நிலை சாதகம், எது பாதகம் போன்ற ஆராய்ச்சிகளெல்லாம் வெளிவந்து விட்டன. இந்த பின்னணியில்தான் என் கருத்துக்களை இபிஎஸ் இது ஆய்வு, ஆறுதல் அல்ல என்கிற தலைப்பில் வெளியிடுகிறேன். தொடர்ந்து நான் கூறிவந்த கருத்துக்கள் அதிமுக தலைவர்களால் கடுமையாக கண்டிக்கப்பட்டது. ஒரு இடம் கூட அதிமுக ஜெயிக்க வாய்ப்பில்லை என்பதை பல நேரங்களிலே அவர்கள் வெளியிடுகிற கமெண்ட்டுகளில் ஒரு சிலர் என்னை மென்டல் என்று சொன்னார்கள். 1-2 பேர் எனக்கு வயதாகிவிட்டது, அறிவு மழுங்கி போய்விட்டது என்று சொன்னார்கள். இன்னும் சில பேர் மிரட்டினார்கள். இப்படியெல்லாம் நீ பிதற்றி கொண்டிருந்தால் நாங்கள் பொதுச்செயலாளருக்கு உன்னை பற்றி தெரியப்படுத்தி விடுவோம். இறைவனை தவிர நான் யாரிடமும் கையேந்தவில்லை என்பதனால் யாருக்கு வேண்டுமானாலும் தெரிவியுங்கள். ஏனென்றால் முதலாக என் கருத்தை அதிமுகவை விட்டு வெளியேறுவது சரியான முடிவு அல்ல என்பதை நான் அவரிடம்தான் செப்டம்பர் 23 தெரிவித்தேன். அவருக்கு சில நியாயங்கள் இருந்தன. அவர் கட்சியினுடைய தலைவர் என்பதனால் அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அங்கீகரிக்கவில்லை. அவர் செய்தது சரி என்றோ வெளியே வருவது மட்டும்தான் முறை என்றோ நான் கருதவில்லை. அவரான சில முயற்சிகளை செய்தார். திரு இபிஎஸ்ஐ குறை சொல்வது பயனுற்றது என்று நான் கருதுகிறேன். கடைசி நேரம் கூட 3 அமைச்சர்களை வெளிமாநிலங்களிலிருந்து விமானத்தில் போகச் செய்து பேச முயற்சி செய்தார். அப்போதும் அண்ணாமலையால் தூண்டிவிடப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைவர்கள் கற்பனை கனவுகளில் மிதந்தார்கள். வெற்றி என்பது அவர்கள் காலடியிலே சமர்ப்பிக்கப்படும் என்று அண்ணாமலை எதுவும் தெரியாத அந்த மனிதர் கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடு சொன்ன வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து அந்த 3 அமைச்சர்களுக்கும், அதாவது முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் 3 பேர் திரு எடப்பாடி பழனிசாமியின் தூதுவர்களாக சந்தித்த போதும் சம்பந்தப்பட்டவர்கள் செவிசாய்க்கவும் இல்லை. சொன்ன கருத்துக்களை தீவிரமாக ஆராயவும் இல்லை. மிதப்பில் இருந்தார்கள். அந்த மிதப்பு அண்ணாமலையால் ஊக்குவிக்கப்பட்டது. எனவே அந்த முடிவு தவறு என்பதில், அதிமுக செய்த முடிவு தவறு என்பதில் எனக்கு 2வது கருத்தில்லை. அவரிடமும் சொன்னேன். பல நேரங்களில் இந்த சுமித்ராவின் தாய்மொழி யூடியூபில் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு முறை முடிவெடுப்புகிற போது நான் 100 முறை யோசிக்கிறேன். முடிவெடுத்த பிறகு நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அதற்காக கவலைப்படுவதில்லை. இதுதான் என் முடிவு. முடிவு எடுக்கிற போது ஸ்திரமாக இருந்தேன். அதனுடைய விளைவுகளை பற்றி கவலைப்படுபவன் எவனும் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியாது. எனவே இதுதான் என்னுடைய கேரக்டர். அடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று நான் கவலைப்படுவது கிஞ்சித்தும் ஒரு இன்ச்சளவு கூட இல்லை. ஒன்றே ஒன்று அதிமுக செய்திருக்கலாம்.
அவர்கள் நிலைமையில் நான் இருந்திருந்தால் நான் அதைத்தான் செய்திருப்பேன். நான் தோற்றிருக்கிற போது அந்த கட்சியினுடைய யாரையும் குற்றம் சொல்வது, குறை சொல்வது, அவர்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவது என்பது ஒரு கோழையின் செயலாக இருக்குமே தவிர ஒரு வீரனின் நடவடிக்கையாக அமையாது என்பதனால் நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஆனால் நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல் முயற்சித்தால் தீர்வு நிச்சயம் கண்களில் படும், கைகளில் சிக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று ஒன்று இல்லாத பிரச்சனையே இல்லை என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன். திரு அண்ணாமலை அவருக்கு சிஷ்ய கேடிகளாக இருந்த ஒரு 1000 பேர் அவருக்கு ஜால்ரா அடித்து அடுத்த முதலமைச்சர் நீதான் என்றவரை தூக்கிவிட்டார்கள். நான் ஒரு பதிவு மிக மென்மையாக வெளியிட்டேன், யூடியூபில் இருக்கிறது, எடுத்து பாருங்கள். 2031 முதல்வன் நீ காத்திரு என்று சொன்னேன். அவரை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக தயவு செய்து அந்த பதிவை எடுத்து பாருங்கள். சுமித்ராவின் தாய்மொழியில் அந்த வந்த பதிவு. எத்தனை பேர் என்னை திட்டியிருக்கிறார்கள். இல்லை, எதற்கு அவர் காத்திருக்க வேண்டும்? அண்ணாமலை தான் 26 முதல்வர் என்று மிரட்டுகிற துணியில் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தார்கள். துப்பாக்கிகளையும் சிறைச்சாலையிலும் கண்டு அஞ்சாதவன் நான். துப்பில்லாத இவர்களை பார்த்தா பயந்துவிடப் போகிறேன். தூ என்று துப்பி விட்டுவிட்டேன். அப்போது அண்ணாமலை அடுத்த முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று அண்ணாமலைக்கும் ஆசை இருந்தது. அண்ணாமலை சுற்றியிருந்த அந்த வார் குரூப் இன்றைக்கு அது வெளியே வந்துவிட்டது. இன்னொரு பதிவில் நான் சற்று விளக்கமாக சொல்லுகிறேன். திருமதி தமிழிசை அதை சுட்டி காட்டிவிட்டார். அந்த வார் குரூப் மேல் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூட சொல்லியிருக்கிறார். தயவுசெய்து பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். அதுதான் அண்ணாமலையை கூட இருந்து ஜால்ரா போட்டு அவர் ஏதோ வாராது வந்த மாமணி என்பதை போல் திரும்ப திரும்ப அவரை தூக்கிவிட்டார்கள். மதிமயங்கி போன, தலை கிறுகிறுத்து போன அண்ணாமலை தான் முதலமைச்சர். அவர் பேசியது கொஞ்சம் ஆணவத்தையும் தாண்டி இருந்தது. ஆனால் அந்த முடிவு, அதிமுகவினுடைய முடிவு அந்த நேரத்தில் சரியாக இருந்ததென்றே கருதுகிறேன், வெளியே வருவதென்பது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அதை சரி செய்திருக்கலாம். யாரும் அதிமுக காரர்களின் மீது கோபப்படக்கூடாது. ஒவ்வொரு தவறிலிருந்தும் நாம் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும். தோற்பதற்காக நான் வருத்தப்படவில்லை. ஒன்று, எப்போது அமித்ஷா போன்றவர்களெல்லாம், அமித்ஷா என்பவர் திமிரின் மொத்த உருவம். நேரடியாக சில விஷயங்கள் தெரியும். தனிப்பட்ட நபரில் நான் யாரையும் தவறுகளை தாக்க விரும்பவில்லை. அவர் தமிழ்நாட்டிலிருந்து பெருந்தலைவர்கள் சந்திக்க சென்றால் கூட ஹேஸ் தட் ஃபெலோ கம், அவன் வந்துட்டானா என்பது போலத்தான் தன் பிஏக்களை கேட்பார் என்று சொல்லுகிறார்கள். அமித்ஷா அவ்வளவு பெரிய மனிதர் அல்ல, அறிவாளியும் அல்ல, இந்த நாட்டின் மிகச்சிறந்த அறிவுஜீவிகளில் ஒருவரும் அல்ல. அந்த சூழ்நிலையில் எப்போது கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம், ஜன்னல்களை திறந்து விட்டோம் என்று அவர்கள் கிட்டத்தட்ட கெஞ்சுகிற துணிக்கு வந்தார்களோ, அந்த சூழ்நிலையை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயன்படுத்தி கொண்டு, கதவு திறந்திருக்கிறதா, வாசல் பிடித்து கொண்டு கதவை காத்து கொண்டிருக்கிறீர்களா, சரி, எப்படி
2025 தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தருவோம் என்று சொன்னீர்களோ, எப்படி டாக்டர் ராமதாஸ் 25 ஒரு எம்பி ராஜ்யசபா உண்டு என்று உள்ரூமுக்கு அழைத்து போய் அண்ணாமலையிடம் கேட்டு உறுதி வாங்கி கொண்டாரோ, எப்படி திமுக கமலஹாசனுக்கு ராஜ்யசபா தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறதோ, அதை போல ஒரே ஒப்பந்தமாக போற்றுக்கொள்வோம். பாராளுமன்ற தேர்தல், இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் அடுத்து தமிழ்நாட்டில் எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் குறைந்தது 2 1 பங்கு, 3 2 பங்கு அதிமுகவுக்கும், 1 பங்கு பாஜகவுக்கும், 3 1 பங்கு, தயவுசெய்து 234 3 வகுங்கள், 2 பங்கு அதிமுகவுக்கு, 1 பங்கு அதில் இவர்களுக்கு ஒரு 80 சீட்டு வரலாம். அந்த 80 1 2 சின்ன கட்சிகளை அவர்கள் உள்ளடக்கி கொள்ள வேண்டும். 2 3 2 வருகிறதல்லவா அதிமுகவுக்கு. அதில் அதிமுக தனக்கு வேண்டிய சின்ன கட்சிகள் கிடைக்குமானால், வந்தால், தேவை ஏற்படுமானால் இடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு, அது மட்டுமல்ல, அடுத்து தமிழ்நாட்டில் எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்து கையெழுத்து போடுங்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். கோபம் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அந்த கோபத்தை அடக்கி கொண்டு எப்போது அவர்கள் கெஞ்சுகிற துணிக்கு வந்துவிட்டார்களோ, அப்போது அதிமுக அதை பயன்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட கதவு திறக்கின்ற போது அல்லது ஜன்னல் திறந்த போது கெஞ்சுகிற துணிக்கு வந்துவிட்ட போது அவர்கள் அண்ணாமலையால் எதுவும் காரியமாகாது, அண்ணாமலை ஒரு டம்மி, வெத்து வேட்டு, வாய்ச்சொல் வீரர் என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். ஏதோ நம்பிக்கை வைத்தார்கள் அண்ணாமலை மீது. ஆனால் எம்டி வெசல் சொல்லி மேக் நாய்ஸ், வெற்று பாத்திரங்கள் சத்தம் மட்டுமே ஓடும் என்பதை உணர்ந்து கொண்ட போதுதான் அதிமுகவுக்கு கதவு திறந்திருக்கிறது என்று கடைசி நேரம் வரை 11th hour கேட்டார்கள். அப்போது அதிமுக நான் சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைபிடித்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அண்ணாமலையும் அடங்கியிருப்பார். அவருக்கு ஊழியமும் தொண்டும் செய்து கொண்டிருந்த ஒரு 1000 வார் ரூம் வேலைக்காரர்களும் அடங்கியிருப்பார்கள். இந்த தேர்தலில் வென்றிருக்க முடியும். இந்த பொன்னான வாய்ப்பை அதிமுக கோபத்தின் காரணமாக விட்டுவிட்டதாக நான் கருதுகிறேன். அரசியலில் கோபம் என்ற ஒன்று வருமானால் சொந்த வாழ்க்கையிலும் வரக்கூடாது. மிக நிச்சயமாக இன்னொரு கட்சியோடு ஒரு கூட்டணி வைக்கிற போது 10 பேர் 10 விதமாக பேசத்தான் செய்வார்கள். எனவே கோபம் வருவதென்பதை தாங்கிக் கொள்கிறவர் தான் தலைவராக இருக்க முடியும். திரு இபிஎஸ்க்கு எல்லா தகுதியிலும் இருக்கிறது என்று நான் மனமாற கருதுகிறேன். நான் ஒரு டிவியில் கூட சொன்னேன், திரு இபிஎஸ் அவர்கள் எல்லோரும் அவரை விட்டு போனாலும் கூட, நான் அந்த கட்சி இல்லையானாலும் கூட, அவர் நின்று கொண்டிருந்தால் அவர் கூட நான் தனியே நிற்பேன். அவருடைய கரங்களை பற்றி கொண்டு அல்லது அவருக்கு ஆதரவாளனாக என்று சொன்னேன். எனவே இபிஎஸ் அவர்களுடைய குணநலன்களை பாராட்டுகிற நான்
ஒரு இடத்தில் அவர் வழுக்கிவிட்டார் என்றே கருதுகிறேன். அது அந்த நேரத்தில் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தி பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே அக்ரிமெண்ட் போல் ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 இரண்டாக பிரித்துக்கொள்வோம் என்று சொல்லியிருந்தால் செய்திருந்தால் இன்றைக்கு அதிமுகவுக்கும் கெட்ட பேர் வந்திருக்காது. பாமக போன்ற கட்சிகள் பின்னால் போன பாஜக இவ்வளவு பெரிய தோல்வியை உண்டாக்கியிருக்காது. எனவே இது ஆரம்பத்தில் அண்ணாமலையினுடைய சவடால் உரத்த அர்த்தமில்லாத பிதற்றல்களால் ஆரம்பமானது என்றாலும் கூட அதை அதிமுக இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் ராஜதந்திரத்தோடும் கையாண்டிருக்க வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. இன்னொரு பகுதியும் தொடரும் நேரம் கருதி. நன்றி.